அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குப்தர்களை பற்றிய இரண்டாவது பகுதியை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க முதல்ல லைக் பண்ணிட்டு தொடர்ச்சியாக கிளாஸை கவனிங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிற மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நமது அகாடமியில் இலவசமாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய டெஸ்டினுடைய ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ள மாணவர்கள் இணைந்து பயன்பெறும். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல போயிடலாம். நம்ம நேற்று குப்த வம்சத்துல என்னென்ன பார்த்தோம், குப்த வம்ச வரலாறுல எப்படி நம்ம வரலாறு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், நாணய சான்றுகள், இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம குப்த வம்சம் எப்படி நிறுவுறாங்க, யாரெல்லாம் குப்த வம்சத்துல இருக்காங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத இந்த வகுப்புல பார்க்கலாம். ஸோ அதன்படி முதல்ல குப்த அரசர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். மொத்தம் சொல்லும்படியாக, பெயர் சொல்லும்படியாக ஒரு 8 அரசர்களை பத்தி தான் 6ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் 11ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தான் நம்ம வகுப்புகள் எடுக்கிறோம். ஸோ அப்போ முதல்ல எத்தனை அரசர்கள் இருக்கிறாங்க சொல்லும்படியான ஒரு 8 அரசர்கள் இருக்கிறான்னு சொல்றாங்க. 8 அரசர்கள். ஒன்னு ஸ்ரீகுப்தர், முதல் குப்த அரசர் யாரு? ஸ்ரீகுப்தர். அடுத்தது கடோத்கஜர். அடுத்து 3ஆவதாக 1ஆம் சந்திரகுப்தர். 4ஆவதாக சமுத்திரகுப்தர். 5ஆவதாக 2ஆம் சந்திரகுப்தர். 6ஆவதாக 1ஆம் குமாரகுப்தர். 7ஆவதாக ஸ்கந்தகுப்தர். 8ஆவதாக விஷ்ணுகுப்தர். ஸோ இந்த மாதிரி பெயர் சொல்லும்படியாக ஒரு 8 குப்தரசர்கள் இருக்கிறாங்க. இவங்களை பற்றி தான் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஒரு ஷார்ட் நோட்ஸ் குரூப் 4க்கு படிக்கிறவங்க அல்லது குரூப் 2க்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த ஷார்ட்ஸ் நோட்ஸை உங்களுடைய நோட்டை எழுதி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்றதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதன்படி முதல்ல நம்ம ஸ்ரீகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் குப்த அரசரை கொடுத்துருக்காங்க. அதாவது இவர் தான் ஸ்ரீகுப்தர், இவர் தான் இந்த குப்த வம்சத்தை நிறுவியவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க, குப்த வம்ச அரசை நிறுவியவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். அவருடைய காலங்கள் கிபி 240 இருந்து 280. இந்த காலம் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, இருந்தாலும் ரொம்ப டீஃபா கேட்கணும்னு நினைச்சா கேட்கலாம். ஸோ இருந்தாலும் நம்ம அதுக்காக தான் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம், படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ குப்த வம்சத்தை நிறுவியவர்னு யாரு? ஸ்ரீகுப்தர் என்று சொல்லக்கூடிய குப்தரசர். அவர் தான் முதல் குப்தரசர். அடுத்தது 2வது இவருடைய மகன், அதாவது இவங்க எல்லாருமே வம்சாவளிகள். அவரை தொடர்ந்து அடுத்தடுத்து அவருடைய மகன் அரச பொறுப்பை ஏற்று ஒரு 200 ஆண்டு காலம் குப்த வம்சம் ஆட்சி செய்யறார். சோ இப்ப ஸ்ரீகுப்தர் தான் நிறுவியவர். அவருக்கு அடுத்து அவருடைய மகனான கடோத்கஜர் வராரு. அவர் எவ்வளவு ஆண்டுகள்? கிபி 280 இருந்து 319 இந்த ஆண்டு காலத்துல ஆட்சி செய்யறார். ஸ்ரீகுப்தர் நிறுவியவர், அவருடைய மகன் அடுத்து கடோத்கஜர். கல்வெட்டு சான்றுகளின் படி பார்த்தா இவங்க 2 பேரையும் என்னன்னு சொல்றாங்கன்னா கல்வெட்டுல மகாராஜா அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஸ்ரீகுப்தரையும் மகாராஜான்னு சொல்லியிருக்காங்க, கடோத்கஜரையும் மகாராஜா அப்படின்னு தான் கல்வெட்டுகள்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. யாரு இருவர்களை கல்வெட்டுகளில் மகாராஜா அப்படின்னு குறிப்பிட்ட குப்தரசர்கள் யாருன்னா ஸ்ரீகுப்தரும் அவருடைய மகனான கடோத்கஜர் தான். அடுத்தது 3வது 1ஆம் சந்திரகுப்தர். இவர் தான் ஓரளவுக்கு ஒரு பெரிய அரசர் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இவரு தான் 1ஆம் சந்திரகுப்தர். இவருடைய காலம் பார்த்தா கிபி 319 இருந்து 335 இந்த காலகட்டத்தில் இவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. இவர் தான் என்ன சொல்றாங்க, குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் குப்த வம்சத்தினுடைய முதல் பேரரசர். கேள்விகள் கேட்கலாம், எக்ஸாம்ல கேட்பாங்க. குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் யார் அப்படின்னா 1ஆம் சந்திரகுப்தர். அதே மாதிரி குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தர். அவ்வளவுதான், முடிஞ்சு. இவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன, அந்த மகாராஜா அதிராஜா அப்படின்னு பட்டம். இவங்களுக்கும் மகாராஜான்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா கல்வெட்டுகளை இவங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இவரை என்னன்றாங்கன்னா இவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்களாம். 1ஆம் சந்திரகுப்தருக்கு மகாராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டமும் அதிராஜா அப்படின்னு இரண்டு பட்டங்களை கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா இவர் யாரை திருமணம் செஞ்சிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குமாரதேவி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருக்காரு. யார்? 1ஆம் சந்திரகுப்தர். இந்த குமாரதேவி அப்படின்றவங்க யார் அப்படின்னா எந்த பகுதியிலிருந்து அவர் திருமணம் செஞ்சுக்கிறார்? இப்ப மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்டுல நாட்டை கைப்பற்றதுக்கு போகும்போது சில நாட்டு அடிமையா இருந்து அங்க சில பேர்கிட்ட அங்க அடிமையா இருந்து அவங்க திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நட்புறவை பெண்பதன் மூலமாக ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டினர் திருமணம் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவர் குமாரதேவி என்ற மணப்பெண்ணை திருமணம் செஞ்சு கொண்டார். இவங்க யாருன்னா லிச்சாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். கேட்கலாம், குமாரதேவி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்த குப்தரசர் யாருன்னா 1ஆம் சந்திரகுப்தர். அவங்க அந்த குமாரதேவி லிச்சாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த லிச்சாவி குடும்பம் எங்க இருந்தாங்க, அவங்க எந்த பிளேஸ்ல வசிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வடக்கு பீகார்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய வடக்கு பீகார்ல ஒரு பழமையான கனசங்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிச்சாவி குடும்பத்துக்கு என்ன சொல்றாங்க, வடக்கு பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான கனசங்கம். இப்ப கனசங்கம் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கனம்னா என்ன அர்த்தம்? கூட்டம் அப்படின்னு சொல்லலாமா? கனமா இருக்கு, வெயிட்டா இருக்குது, கூட்டமா இருக்குது. சங்கம்னா ஒரு குழு. சங்கம்னா ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குழு அமைச்சா அதுக்கு பேர் சங்கம் சொல்றோம்.
ஸோ அப்ப அந்த லிச்சாவி குடும்பம் அப்படின்றது என்னன்னா ஒரு பழமையான கனசங்கன்றாங்க. அப்படின்னா என்னன்னா கனசங்கம் இன்னொரு பேர் என்ன, மக்கள் பிரதிநிதிகளின் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் பிரதிநிதிகளின் ஆட்சின்னு அது ஒரு மக்களாட்சி மாதிரி. ஒரு நாட்டை ஆள்வதற்கு மக்களவை பிரதிநிதிகளை நியமிச்சு அந்த பிரதிநிதிகள் வந்து நாட்டை ஆட்சி செய்யறாங்க, அல்லது ஒரு குழுக்களை வந்து ஒரு ஒரு சமுதாயத்தையே பாத்துக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு மக்கள் பிரதிநிதி ஆட்சி கொண்ட ஒரு லிச்சாவி அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் குமாரதேவி. அவரை தான் யாரு, முதலாம் சந்திரகுப்தர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஓகே, இந்த இந்த இது எங்க இருக்கு, வடக்கு பீகார்னு. ஓகே, மற்றபடி இன்னும் சொல்லப்படியா கங்கை நதிக்கும் நேபாளத்திற்கும் இடையில் இருக்குது, தராய் சமவெளி அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்குன்னு சொல்றாங்க. தராய் சமவெளி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு, அதாவது கங்கைக்கும் நேபாளத்துக்கும் இடையிலே ஒரு தராய் சமவெளின்னு புத்தகத்தில் கொடுத்துருக்கலாம், சில இடத்துல தெராயின்னு கூட கொடுத்துருக்கலாம். அந்த இடத்துலதான் இந்த லிச்சாவி குடும்பம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இப்ப தராய் சமவெளி அப்படின்னா என்னன்னா இரண்டு, அதாவது சில ஆறுகள்ல வருது பார்த்தீங்களா, அந்த ஆறுங்களை கூடும் இடம். அந்த ஆறுங்கள் கூடுமிடம் என்பதை விட இந்த கங்கை நதி இருக்குன்னா அதனுடைய சமவெளி இருக்குல்ல, அதே மாதிரி இந்த கங்கை நதி வருதுன்னா நேபாளம், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சமவெளி தான் அந்த தராய் சமவெளி. அந்த பகுதியில் தான் லிச்சாவி குடும்பம் இருந்தது அப்படின்னு சொல்றான். இதுதான். அடுத்தது பாருங்க, ஆட்சி. இப்ப இவரை பற்றி ஆட்சி வந்து ஒரு, இப்ப யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு கவிஞர்கள் இருந்தாதான் அந்த மன்னர்கள் பற்றி புகழ்ந்து. இப்ப அதியமானை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், அவையார்ன்ற ஒரு கவிஞர் இருந்தாங்க, அதியமானை பத்தி தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கவிஞர்களும் சில மன்னர்களை வந்து நூல்கள் மூலியமாக கல்வெட்டுகள் மூலியமாக பொறிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்ற ஒரு கல்வெட்டுல முதலாம் சந்திரகுப்தரை பற்றி அவருடைய ஆட்சியை பற்றி குறிப்பிடுது. அப்ப கேட்கலாம், அலகாபாத் தூண் கல்வெட்டு போன்ற வகுப்புல நீங்க பார்த்திருப்பீங்க, லாஸ்ட் வகுப்புல. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யாரு, இதனுடைய அவைக்கள புரவரான அரிசேனர். அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுதுன்னா முதலாம் சந்திரகுப்தரனுடைய ஆட்சி பற்றி குறிப்பிடுகிறது. அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்றாங்க, பிரயாகை மெய்கிருத்தி அப்படின்னு சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம், அலகாபாத் தூண் கல்வெட்டை கூட சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யாருன்னா அரிசேனர். அவர் யாருடைய ஆட்சி பற்றி குறிப்பிடுறா, முதலாம் சந்திரகுப்தனுடைய ஆட்சி பற்றி குறிப்பிடுகிறது. அது கொடுக்காம பிரயாகை மெய்கிருத்தியை பொறித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இருக்கும்போதும் அது அரிசேனர் தான் முதலாம் சந்திரகுப்தரை பத்தியா குறிப்பிடுது. சோ அலகாபாத் தூணுக்கு இன்னொரு பேர் என்ன, பிரயாகை மெய்கிருத்தி அப்படின்னு சொல்றோம். இப்ப பிரயாகைன்னா என்ன, மெய்கிருத்தின்னு நான் தெரிஞ்சுக்கணும். பிரயாகைன்னா என்ன சொல்றாங்கன்னா இரண்டு அதற்கு மேற்பட்ட நதிகள் கூடும் இடம் பிரயாகை அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரயாகைனா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நதிகள்லாம் சங்கமிக்கும் இடம் அல்லது கூடும் இடம், இதுதான் பிரயாகைன்னு சொல்றாங்க. மெய்கீர்த்தி அப்படின்னு என்னன்னா ஒரு புலவர் வந்து ஒரு மன்னரை, அதாவது அவர் வாழக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மன்னரை புகழ்ந்து அவருடைய பெருமைகளை கல்வெட்டுகளை பொறிப்பாங்க. இந்த மன்னன் இப்படி எல்லாம் பண்ணா, சிறப்பான மன்னன், போர்ல சிறந்தவன், கல்வி ஆதரிக்கிறவன், கலைகளில் சிறந்தவன் அப்படின்னு ஒரு மன்னர்களை பற்றி புலவர்கள் அல்லது கவிஞர்கள் வந்து போற்றி புகழ்ந்து ஒரு கல்வெட்டுல பொறிப்பாங்க. அதுக்கு பேர் தான் மெய்கீர்த்தி அப்படின்னு. மன்னர்களின் புகழைப்பாடுதல் தான் மெய்கீர்த்தி. சோ அந்த மாதிரி அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரனுடைய புகழைப்பாடுது, முதலாம் சந்திரகுப்தனுடைய புகழைப்பாடுது. அதை பொறித்தவர் யாருன்னா அரிசேனர். போன்ற வகுப்புல அரிசேனர் எழுதியிருக்கும். என்ன இங்க கூட ஞாபகம் வச்சுங்க, அரிசேனர் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் தான் அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சார். ஓகே, அடுத்தது வந்து இவர் வந்து என்ன பண்ணா, முதலாம் சந்திரகுப்தர் வந்து இப்ப அவரோட படையெடுப்பை படுத்து அது பெருசா சொல்லல, ஒரு குறிப்பிட்டதை மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த முதலாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த குமாரதேவி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறார்ல, இப்ப இவங்களுடைய சப்போர்ட், இப்ப பாரு நம்ம ஒரு திருமணம் செஞ்சுட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டா மாமனார் மாமியா இருப்பாங்க, மாமன் மச்சான். இப்ப மனைவியினுடைய சொந்த பந்தங்கள் வச்சு எத்தனை பேர் வாழ்க்கையில அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, முன்னேறாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு மிகப்பெரிய மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சி கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல வசதியான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு முதலாம் சந்திரகுப்தர். பண்ணிட்டு இவருடைய செல்வாக்குங்களை வச்சு தன்னுடைய மனைவி சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவினர்கள், அந்த குடும்பங்களுடைய செல்வாக்கு வச்சு அவரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளை கைப்பற்றாரு. இவங்களுடைய பார்வை வச்சுக்கணும், நம்மளுக்குதான் மனைவியோட சப்போர்ட் இருக்குது, மனைவியினுடைய சொந்த பந்தங்கள் சப்போர்ட் இருக்கு. அதை வச்சு என்ன பண்றாரு இவரு, அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசர்கள்லாம் தன் ஆளுகைக்கு உட்படுத்துறாரு, அதாவது கைப்பற்றாரு, போர் புரிகிறார். சோ அந்த மாதிரி என்ன பண்றது, கலிங்கம் வழியாக பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுக்கிறாருன்றாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க, வட இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து அவரு போயிட்டு கைப்பற்றினார் அப்படின்னு. அது வந்து பெருசா சிறப்பா எதுவும் கிடையாது, அது புக்ஸை படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. ஆனா முக்கியமா நம்மளுக்கு இப்படி கேட்பாங்க, கலிங்கம் வழியாக பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் வரை படையெடுத்து வந்த குப்தரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப யார், முதலாம் சந்திரகுப்தர். அப்ப காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து படையெடுத்து வர்றாரு. எந்த தைரியத்துல, தன்னுடைய மனைவியினுடைய செல்வாக்கு வச்சு. மனைவியினுடைய சொந்த பந்தங்கள்லாம் போர் வீரர்கள், அவங்க ஒரு பெரிய ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய பலத்தை வச்சுட்டு இவர் என்ன பண்றாரு, எல்லா வட இந்தியாவிலும் பல இடங்களை கைப்பற்றாரு. தென்னிந்தியாவில் காஞ்சிபுரம் வரைக்கும் வராரு, வந்துட்டு படையெடுத்து வராரு.
அது கைப்பற்றினாரா கைப்பற்றலான்றது விளக்கங்கள் கொடுக்கல புக்கில். நம்ம ஃபுல் ஹிஸ்ட்ரி படிக்கும் போது தெரியும். ஆனால் காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு படையெடுத்து வராரு அப்படின்னு இது ஒரு கேட்கலாம். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் வரை படையெடுப்பு நடத்திய குப்தரசர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். அடுத்தது இவர் நாணயங்கள்லாம் வெளியிடுறாரு, தங்க நாணயத்தை வெளியிடுறாரு. இந்த தங்க நாணயத்துல உருவங்கள்ல என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு மன்னர்களும் நாணயம் வெளியிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு முத்திரை கொடுப்பாங்க, உருவங்கள் வைப்பாங்க. இப்ப நம்ம எப்படி நம்ம நாட்டுல பணத்தாள்கள்ல காந்தியினுடைய புகைப்படம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய நினைவாக புகைப்படம் வச்சு நாணயங்கள் பணத்தாள்கள் வெளியிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் தங்க நாணயத்தை வெளியிடுறாரு. அந்த நாணயத்துல என்ன பொறிக்கப்பட்டதுன்னா, தன் கணவன் மனைவி இருவருடைய உருவங்களும் பொறிக்கப்படுறது. ரொம்ப விசுவாசமா இருந்திருக்காரு ஒய்ஃபுக்கு, ரொம்ப அதீத அன்பா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் பலமா இருக்கிறதுனால இப்போ நாட்டுல கைப்பற்றாரு, தங்க நாணயத்தை வெளியிட்டு அதுல தன்னுடைய மனைவி தன்னுடைய உருவங்களை பொறிக்க சேராரு. அப்புறம் அதுல வாசகமும் ஒன்று எழுதுறாரு. ஏன்னா அது லிச்சாவியா அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம். லிச்சாவியா அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம். லிச்சாவியா இது பாருங்க, தன்னுடைய மனைவியினுடைய குடும்பம் தான் லிச்சாவி. அந்த வாசகத்தையே தன்னுடைய ஆட்சியில ஒரு தங்க நாணயத்துக்கு பொறிக்கிறாருன்னா, அப்போ அந்த மனைவியினுடைய குடும்பத்துல எவ்வளவு கைக்குள் வச்சுன்னா அவங்களை ஈர்ப்பதற்காக அல்ல அவங்களுக்கு நன்றி கடன் படுவதற்காக அந்த லிச்சாவியா அப்படின்னு அந்த குடும்பத்தினுடைய வாசகத்தை போடுது. ஏன்னா இந்த குடும்பம் தான் எனக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆட்சி அமைப்பதற்கு இதில் இடத்தை கைப்பற்றுவதற்கு உதவியாக இருந்தது அப்படின்ற ஒரு நன்றி கடனுக்காக தங்க நாணயத்துல லிச்சாவியா அப்படின்ற அந்த குடும்பத்தினுடைய பெயரை பொறிக்கிறாரு. தன்னுடைய மனைவியினுடைய உருவமையும் தன்னுடைய உருவமையும் இணைத்து தங்க நாணயத்தை வெளியிடுறார். இதெல்லாம் முதலாம் சந்திரகுப்தர். ஸோ அப்ப இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல குப்தரசு 8 பேரு, அதுல ஸ்ரீகுப்தர், கடோத்கஜன், முதலாம் சந்திரகுப்தர் இவங்க பத்தி இருக்குது. இப்ப இதுல கண்டிப்பா எக்ஸாம் கேட்பாங்க. முதலாம் சந்திரகுப்தர் இதை தாண்டி கேட்க போறதில்ல. இப்ப முதலாம் சந்திரகுப்தரை பற்றி டிஎன்பிஎஸ்சில கேட்கணும் அப்படின்னா இந்த 2 பேஜ் தான். இந்த 2 பேஜ்ல இருந்தா ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. இவ்வளவுதான் இருக்குது, வேற எதுவும் இல்லை. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம சமுத்திரகுப்தரை பற்றி பார்க்கலாம். இவருடைய மகன் முதலாம் சந்திரகுப்தனுடைய மகனான சமுத்திரகுப்தர், அவருடைய ஆட்சி எப்படி, அவருக்கு என்னென்ன பட்டங்கள் கொடுத்தாங்க, அவர் என்னென்ன பண்ணாரு அப்படின்றத அடுத்தது நம்ம பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம 4வது அரசர் சமுத்திரகுப்தரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதாவது முன்ன அலகாபாத் தூண் கல்வெட்டை பற்றி சொன்னல, அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் அரிசேனர். அவர் யாருடைய வெற்றிகளை அதாவது யாருடைய காலத்தில் அது பொறிக்கப்பட்டதுன்னு முதலாம் சந்திரகுப்தன் சொல்றாரு. தவறு. அது சமுத்திரகுப்தனுடைய ஆட்சி காலத்துல தான் அலகாபாத் தூண் கல்வெட்டு அவரை பற்றி குறிப்பிட்டது. ஆனா அதுல முதலாம் சந்திரகுப்தரை பற்றி தன்னுடைய அப்பாவை பற்றி அதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் பொருள் இருக்கும். நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் அரிசேனர். அது யாரை பற்றினா சமுத்திரகுப்தரை பற்றி கூறுகிறது. அதே மாதிரி அவரை பற்றி அவங்களுடைய அப்பாவை பற்றி அது குறிப்பிடுது. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் அது அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு பொறிக்கிறாங்க. ஸோ அது மாற்றிக்கோங்க, சின்ன மிஸ்டேக், அதை நான் மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 4வதாக சமுத்திரகுப்தரை பற்றி பார்க்கலாம். சமுத்திரகுப்தர் அடுத்தது நம்ம ஸ்ரீகுப்தரை பார்த்தோம், கடோத்கஜரை பார்த்தோம், அடுத்தது முதலாம் சந்திரகுப்தரை பார்த்தோம். இப்போ 4வதாக சமுத்திரகுப்தர். இவர் என்ன சொல்றாங்கன்னா, குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்பாங்க. முன்ன நாம சொன்ன குப்த வம்சத்தினுடைய முதல் பேரரசர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். இப்போ குப்த வம்சத்தினுடைய தலை சிறந்த அரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இவருடைய அவைக்கள புலவர் யாருன்னா அரிசேனர். இதுதான் நம்ம என்ன சொன்னது, அலகாபாத் தூண் கல்வெட்டு அல்லது பிரியாகை மெய்கீர்த்தி. இது பிரஸ்பதி அப்படின்னு சொல்றாங்க, பிரபஸ்பதி அப்படின்னு சொல்றாங்க. இது தெலுங்கு. பிரியாகை மெய்கீர்த்தினாலும் ஒண்ணுதான், அலகாபாத் தூண்னாலும் ஒண்ணுதான், பிரபஸ்தபதி அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஸோ இது எல்லாமே அது அரிசேனர் பொறுத்தது சமுத்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல இவரை பற்றி புகழ். ஆனா நம்ம என்ன தவற சொல்றது என்னன்னா, இவருடைய அப்பா தானே முதலாம் சந்திரகுப்தர். அதனால தன்னுடைய ஆட்சி காலத்துல தன்னோட அப்பாவை பத்தியும், அப்பா இப்படி எப்படிலாம் போனாரு, இந்த பகுதியெல்லாம் ஆட்சி சென்றாரு அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. அந்த சான்றுகளை வச்சு நம்ம முதலாம் சந்திரகுப்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர். இவர் ஒரு மகத்தான போர் தளபதியா இருந்திருக்காரு. இடத்த உடனே ஆட்சிக்கு போயிட்டு சண்டை போட்டு மற்ற நாடுகளை கைப்பற்றல. ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தன்னுடைய அப்பாவோட காலத்திலேயே போர் தளபதியா இருந்திருக்காரு. முதலாம் சந்திரகுப்தருடைய காலத்திலே ஒரு போர் தளபதியா போய் சண்டை போட்டிருக்காரு. யாரு? சமுத்திரகுப்தர். அப்படி போட்டு ரொம்ப திறமை கத்துக்கினாரு. ஒரு போர் எப்படி புரியணும், எப்படி ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் அவருக்கு இருக்குது, திறமைகள் இருக்குது. அதனால என்ன பண்றாரு, பல இடத்துல படையெடுத்து போறாரு. தென்னிந்தியா, வட இந்தியா, ஒரு சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் சமுத்திரகுப்தர் படையெடுத்து போறாரு. அதனாலதான் குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசன் சொல்றாங்க. இவர் தான் போர் தீர செயல்களை செய்யறாரு. ஏன்னா போர் தளபதியாக இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது முக்கிய சொல்லும்படியா தென்னிந்தியாவில் விஷ்ணு கோபனை தோற்கடிக்கிறார். பல்லவரசன் தென்னிந்தியாவில் யாரு? பல்லவரசன் விஷ்ணு கோபன் அப்படின்ற ஒரு மன்னன் பல்லவரசனை தோற்கடிக்கிறார். யாரு? சமுத்திரகுப்தர். கேட்கலாம், தென்னிந்திய பல்லவரசன் விஷ்ணு கோபனை தோற்கடித்த குப்த அரசர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். அதே மாதிரி குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருனாலும் சமுத்திரகுப்தர்.
ஓகே. அதே மாதிரி அதாவது அவைக்கள புலவரான ஹரிசரர் யாருடைய அவைக்களத்தில் இருந்தார்னா சமுத்திரகுப்தனுடைய அவைக்களத்தில் இருந்தார். ஓகே. அடுத்தது தென்னிந்தியாவில் விஷ்ணுகோபனை தோற்கடிக்கிறாரு. அதே மாதிரி தென்னிந்தியாவில் 12 சிற்றரசுகளை கப்பம் கட்ட வைக்கிறாரு. 12 சிற்றரசுகள், சின்ன சின்ன அரசுகள் கப்பம் கட்டுறது அப்படின்னா என்னன்னா, ஒரு நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டை கைப்பற்றி அல்லது அந்த நாட்டை மிரட்டி அந்த 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 நாட்டு சிற்றரசுக்கிட்ட நீங்கள் காசு எங்களுக்குன்னு ஒரு வரி கொடுத்துடணும், இல்லைன்னா உங்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை, இல்லைன்னா உங்கள் நாட்டை நான் அழிச்சிடுவேன், உங்கள் மேலே போர் நடவடிக்கை செய்வேன், உங்கள் நாட்டை கைப்பற்றிடுவேன், அதனால் எனக்கு பயந்துட்டு எனக்கு அடிமையாக நான் கேட்குற வரி பணத்தை கொடுங்க, நான் கேட்குற பணத்தை கொடுங்க. அதுக்கு பேர் தான் கப்பம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஆதிக்கு பேரில் வாங்குறது. நீ இப்படி இந்த கப்பம் ஒழுங்காக கட்டலை அப்படின்னா உன் நாட்டு மேலே போகிறது கொடுப்பேன், உன் நாட்டை கைப்பற்றுவேன், நாட்டு மக்களை அழிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டி தென்னிந்திய சேர்ந்த 12 சிற்றரசர்களை மிரட்டி அவங்களை தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கப்பம் கட்ட வச்சிருந்தார். அதனால தான் அவர் தலை சிறந்த அரசர்னு சொல்கிறாங்க போர் தளத்தில். அடுத்தது ஒரு தீவிரமான ஒரு விஷ்ணு பக்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணு பக்தர், அதனால தான் வைணவத்தை வந்து தீவிர ஆதரவாளராக இருக்கிறார் விஷ்ணு பக்தர். அடுத்தது குதிரையை பலியிடும் வேள்விகளை நடத்தினார். குதிரையை பலியிடும் வேள்விகளை எதுக்கு நடத்துறாரு? இந்த மாதிரிலாம் போயிட்டு ஆதிக்கம் பண்ணுறாரு பார்த்தீங்களா? தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் எல்லா இடத்துலையும் போயிட்டு மிரட்டி. அதே மாதிரி வட இந்தியாவில் 9 சிற்றரசுகளை கப்பம் கட்ட வைக்கிறாரு. தென்னிந்தியாவில் 12 சிற்றரசுகளை கட்ட வைக்கிறாரு. தென்னிந்தியாவில் விஷ்ணுகோபன் பல்லவாசனை தோற்கடிக்கிறாரு. ஸோ இந்த இந்த இராணுவ இதெல்லாம் வந்து நிலைநாட்டுறதுக்கு நான் ரொம்ப ஆதிக்கமான நாடு, என் ஆதிக்கத்துக்கு தான் இந்த நாட்டில் மற்ற சிற்றரசுலாம் இருக்கிறாங்க அப்படின்னு அதை நினைவுபடுத்தும் விதமாக குதிரையை பலியிடும் ஒரு வேள்வியை, ஒரு யாகம் நடத்துகிறார். இதெல்லாம் அந்த காலத்தில் இப்படிலாம் பண்ணால் ஒரு யாகம் நடத்தினா அது ஒரு பிரகடனப்படுத்துகிற மாதிரி, நாங்கள் பெரிய ஆள், அது ஒரு கடவுளுக்கு வேண்டுற மாதிரி, இப்போ ஏதோ பலியிட்டு கடவுளுக்கு வேண்டுதல் செஞ்சால் நம்மளுக்கு நல்லது இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி குதிரைகளை பலியிடும் வேள்வியை நடத்துகிறாங்க. எதுக்காக? தன்னுடைய அந்த படைபலம், தன்னுடைய ஆளுமையை வந்து நிலைநாட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு இதை நடத்துகிறாங்க. இதுவும் கேட்பாங்க. குதிரையை பலியிடும் வேள்விகளை நடைமுறைப்படுத்தினார், மீண்டும் நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னா யாரு? சமுத்திரகுப்தர். இது ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு. திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு இவர் தான் என்ன பண்ணுறாரு, திரும்ப கொண்டு வராரு இந்த வேள்விகள். அடுத்தது ஒரு நாணய விளையாடுறார். இவர் தங்க நாணயத்தை வெளியிட்டு இதில் வீணை வாசிப்பது போன்ற ஒரு உருவத்தை பொறிக்கிறார். இது கேட்பாங்க. தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறித்த யாருடைய குப்த அரசர்னா சமுத்திரகுப்தர். இவருடைய ஆட்சி காலத்தில் தங்க நாணயம் வெளியிடுறாரு. இவர் வீணை வாசிக்கிற மாதிரி உருவத்தை பொறிக்கிறார். சமுத்திரகுப்தர், முதலாம் சமுத்திரகுப்தர் என்ன பண்ணாரு? தன்னுடைய மனைவி தன்னுடைய உருவத்தை பொறிச்சு லெச்சாவியா அப்படின்ற ஒரு வாசகத்தை எழுதுறாரு. இதே மாதிரி இவர் ஒரு தங்க நாணயத்தை வெளியிட்டு வீணையை வாசிப்பது, இவர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி. ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய இசைப்பிரியர், ஒரு மியூசிக்கை விரும்புகிறவர், கவியை விரும்புகிறவர். அதான் கவிப்பிரியர் இசைப்பிரியர் அப்படின்னு சொல்றாங்க. யார்? சமுத்திரகுப்தர். நல்ல போர் தர செயலாமல் இருக்கிறாரு. போய் நாட்டெல்லாம் கைப்பற்றாரு, பல சிற்றரசுல கப்பம் கட்டு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கவிதையின் மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டவர். கவிதைகளை கேட்கறது ஆர்வமாக இருக்கிறவர். இசையை வந்து கற்றுக்கிறதுனாலையும் இசையை கேட்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். அதான் கவிப்பிரியர், இசைப்பிரியர். அதனால இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு கவிராஜா அப்படின்னு ஒரு பட்டத்தையும் முதலாம் சமுத்திரகுப்தருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ கவிராஜா என்ற பட்டத்தை பெற்ற புத்தரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர். கவிப்பிரியர், இசைப்பிரியருமான புத்தரசர் யாருனாலும் சமுத்திரகுப்தர். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்காங்க? இவருடைய சமகாலத்தில், இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இலங்கையை சேர்ந்த மேகவர்மனும் அந்த சமகாலத்தில் வாழ்ந்தார். ஸோ அப்போ கேட்கலாம், இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இலங்கையை சேர்ந்த மேகவர்மனுடைய சமகாலத்திய புத்தரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் இலங்கையில் மேகவர்மன் என்று சொல்லக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் வாழ்ந்திருக்கார். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சமுத்திரகுப்தருக்கு ஒரு பரிசுகளை அனுப்பி கயா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பௌத்த மடம் கட்ட அனுமதி கேட்டிருக்காரு. யாருக்கிட்ட? சமுத்திரகுப்தர்கிட்ட. ஏன்னா இலங்கையில் இருக்கிறவங்களாம் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக. சிங்களா இருந்தால் ஏன்னா பௌத்தர்கள் தான். என்ன பண்ணுறாரு? மேகவர்மன் வந்து சமுத்திரகுப்தருக்கு சில பரிசுகள்லாம் கொடுத்து இந்த மாதிரி கயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால கேட்டதுனால தான் இவரு சமகாலத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதே கேட்கலாம், எந்த இடத்துல பௌத்த மடம் கட்ட அனுமதி கோருனாருன்னா கயா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். யாருக்கிட்ட கேட்டிருக்காருன்னா சமுத்திரகுப்தர் கிட்ட மேகவர்மன் சொல்லக்கூடிய இலங்கை மன்னன் கேட்டிருக்காரு. அடுத்தது வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் இவர் என்ன சொல்றாங்கன்னா இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் ஏன்னா தலை சிறந்த அரசர், போர் தொடுக்கிறாரு, நிறைய சிற்றரசுகளை தன் ஆளுகைக்கு உட்படுத்த கப்பம் கட்ட வைக்கிறாரு, சில அரசர்களை தோற்கடிச்சு கைப்பற்றுறாரு. அதே மாதிரி இசை பிரியருமா இருக்காரு, கவி பிரியருமா இருக்காரு, எல்லா திறமைகளும் இருக்குது. அதனாலதான் இவர் குப்த வம்சத்தினுடைய தலை சிறந்த அரசர் சொல்றாங்க. வரலாற்று ஆய்வாளர் இவரை இந்திய நெப்போலியன் என்றும் குறிப்பிடுகிறார். இப்ப நம்ம பார்த்ததுல முதலாம் சந்திரகுப்தர்னா யார்? அவரு குப்த வம்சத்தின் முதல் பேரரசர்.
ஓகே, அதுதான் மெயின். அடுத்து குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்ட குப்த அரசர் யாருனாலும் சமுத்திரகுப்தர். அடுத்தது இவர் வந்து அஸ்வமேத யோகம் அப்படின்னு ஒரு யாகத்தை நடத்துறாரு. அசுவமேத யோகம் அப்படின்ற ஒரு யாகத்தை நடத்துறாரு. எதுக்காக? அதே மாதிரி தான் தன்னுடைய இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய. இராணுவ வெற்றி பிரகடனம்னா தெரிவிக்கிறது. நான் பாரு இப்போ இராணுவ நடவடிக்கை ஏற்பட்டு நிறைய அரசுகளை நிறைய இடத்த கைப்பற்றிருக்கேன். வட இந்தியா, தென்னிந்தியா அப்படின்னு நிறைய சிற்றரசுகள்லாம் நான் கைப்பற்றிருக்கேன் அப்படின்னு அதை நினைவுபடுத்தி எல்லாத்துக்கும் சொல்றதுக்காக அஸ்வமேத யாகம் நடத்துறாரு. அது அந்த குதிரைகளை பலியிடும் யாகம் தான் அஸ்வமேத யாகம்னு சொல்றாங்க. ஸோ இதை தான் இங்கே சொல்றாங்க. இது இந்த 6th புக்கில் இருக்குது, இது 11th புக்கில். ஸோ அஸ்வமேத யாகம்னால குதிரைகளை பலியிடும் யாகம் தான். அந்த யாகம் தான் அது ரெண்டும் ஒன்று தான். ஓகே, நடத்துறாரு. அதுக்கடுத்தது வைணவத்தினுடைய தீவிர ஆதரவாளர். அதனால தான் விஷ்ணு பக்தர் வைணவத்தினுடைய தீவிர ஆதரவாளர் தான் இருக்காரு. இருந்தாலும் கூடமே ஒரு பௌத்த அறிஞர் வசுபந்து அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு பௌத்த அறிஞரை ஆதரிச்சாரு. இதை நோட் பண்ணணும். ஸோ இது எக்ஸாம்பிளாக கேட்பாங்க. வசுபந்து என்று சொல்லக்கூடிய பௌத்த அறிஞரை ஆதரித்த குப்தரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர் பாரு எவ்வளோதான் சமுத்திரகுப்தி கொடுத்துருக்காங்க. சமுத்திரகுப்தர் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்த 4 குப்தரசர் பார்த்தோம். இதில் இவர் தான் பயங்கர சிறப்பாக இருந்திருக்காரு. ஏன்னா போர் நடத்துறாரு, போர் திறமைகளும் அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு போர் தளபதியாக இருந்துட்டு சின்ன சின்ன நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு அரசரானதுக்கப்புறம் நிறைய பகுதிகளை கைப்பற்றாரு. அதே மாதிரி அந்த போர் திறமை மட்டும் அல்லாமல் கவித்திறமையும் இசைத்திறமையும் வச்சிருந்து கவிராஜா அப்படின்ற பட்டத்தை பெற்றிருக்காரு. அதே மாதிரி வேற என்ன, இதெல்லாம் பண்றதுனால இவர் இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்றாங்க. யாகங்கள் நடத்துறாரு. தீவிரமான வைணவ பக்தராக இருந்தால் கூடமே, விஷ்ணு பக்தர் தீவிரமான வைணவ ஆதரவாளராக இருந்தால் கூடமே, இப்போ சில பேர் இந்த மதத்தில் ஆதரவாக இருந்தாலும் மற்ற மதங்களை இழிவுபடுத்துவாங்க அல்லது மற்ற மதங்களை வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க மற்ற மதங்களுக்கு இடையூறா. ஆனால் இவர் என்ன பண்ணார்? வைணவத்து தீவிர ஆதரவாக இருந்தாலும் கூடமே பௌத்த அறிஞர் வசுபந்து ஆதரிச்சிருக்காரு. ஏன்னா பௌத்தம் வந்து எல்லாருக்கும் சமமான பொதுவான கோட்பாடுகள் உருவாக்குது. அதனால ஒருவேளை அந்த பௌத்தத்தின் மீது இவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கலாம். அதனால வசுபந்து என்று சொல்லக்கூடிய ஒரு பௌத்த அறிஞரை வந்து சமுத்திரகுப்தர் ஆதரிச்சிருக்கார். ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சமுத்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், ஸ்ரீகுப்தர், கடவுத்கஜர், இந்த 4 குப்தரசர்களை பற்றி இந்த வகுப்புல நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வகுப்புல 3வது வகுப்புல 2வது வகுப்புல பார்த்தோமா, 3வது வகுப்புல 2ஆம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், விஷ்ணுகுப்தரை பற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றத அடுத்த வகுப்புல. ஏன்னா ஒரே வகுப்புல அத்தையும் பார்த்துட்டா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஸோ இதான் பார்த்துக்கோங்க. அந்த தவறாக மிஸ்டேக் பண்ணாலும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அலகாபாத் துன் கல்வெட்டு அல்லது பிரயாகை மீக்கிருத்தி பிரபஸ்பதி, இது வந்து யார் பொறிச்சதுன்னா அரிசேனர். யாருடைய அவைக்கலப்புலவர்னா சமுத்திரகுப்தனுடைய அவைக்கலப்புலவர். நான் முதலாம் சந்திரகுப்தன் தவறாக சொல்றேன். இவருடைய ஆட்சி காலத்தில் இவர் அவைக்கலப்புலவராக இருந்தவர் பொறிச்சிருக்காரு தன்னுடைய அப்பாவை பற்றி. அந்த குறிப்பு தான் அவர் வந்து அவர் எங்கெங்க நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணாரு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோஸை உங்களுக்கு வகுப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தால், கண்டிப்பாக நடத்துவது புரிதலாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வகுப்பில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதரவாக சில கமெண்ட்ஸ்களை பதிவு செய்யுங்க. மற்ற நண்பர்களுக்கு, உங்களுடைய தெரிஞ்ச டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு வகுப்புகள் நடத்துகிறாங்க, உங்களுக்கு பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அதேமாரி அந்த குரூப் 4க்கு இப்போ பார்க்குறவங்க குரூப் 4ல் அந்த டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். அடுத்து மீது இருக்கக்கூடிய குப்தரசர்களை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அதுவரை உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.